மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. அனைவருக்கும் வணக்கம். அப்படி இருந்தால் அதுவும் தப்பு, இப்படி இருந்தால் இதுவும் தப்பு, கத்தும் நாய்க்கு காரணம் வேண்டாம், தன்னிழல் பார்த்து தானே குறைக்கும், உலகின் வாயை தைத்திடு அல்லது உனது இரு செவிகளையும் இறுக்கி மூடிடு. இது ஐயா வைரமுத்து அவர்களின் கவிதை. இந்த கவிதையோட ஒரு சாரத்தை தான் நம்ம இன்றைக்கி எடுத்துக்கணுங்க. அண்ணன் சீமான் நடத்திய மாநாடுங்கிறது மக்களின் மாநாடா பேர் அதிர்ச்சியை இங்கே பல திராவிட கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் ஏற்படுத்தியிருக்கு. இது எல்லாருக்குமே அவங்களோட செயல்பாடுகள்லாம் அவங்களோட அந்த ஒரு அலர்ஜியில் எல்லாருக்குமே அது போய் சேர்ந்துருச்சு. எல்லாருக்கும் அவங்களோட கிளி ஏற்படுத்திடுச்சுங்கிறது பல பேரோட அந்த செயல்பாடுகள் இருந்து ஒரு ஊடகவியலாளராக எனக்கு நல்லாவே தெரியும். அது நம்ம என்றைக்கிட நம்ம அங்கே திருச்சிக்கு நம்ம போகணும் அப்படின்னு பார்த்தா, அன்றைக்கி 2 நாளைக்கு முன்னாடியே நான்லாம் போயிட்டு ஒரு தடவை இங்கே அம்மாட்ட ஒரு பேட்டி ஒன்று எடுக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி இங்கேருந்து கிளம்புறேன். போய் அங்கே தான் தங்குறேன். தங்கினது எதுக்கு அப்படின்னா, எல்லாரையும் போய் பார்த்து, எல்லாரையும் கட்சிக்காரர்கள் இல்லை, வெளியில் பப்ளிக் ஒப்பீனியன்னு சொல்லி எப்போதுமே எடுக்கிற பழக்கம் எனக்கு உண்டு. இந்த ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ண காலங்களில் மேற்கொண்டு எல்லோரும் ஒரு கருத்து கணிப்பு போடுறாங்கன்னா அதே நம்ம போடுறது கிடையாது. அங்கே போய் அந்த மக்கள் நிற்போம். நம்ம என்ன மீடியாவிலேருந்து வந்திருக்கோமா இல்லை என்னத்துலேருந்து வந்திருக்கோம் எதையுமே நம்ம சொல்ல மாட்டோம். அங்கே நான் நெகட்டிவாகவே தான் பேசுவேன். பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்பேன். அதே போல் 21ஆம் நம்ம மாநாடு நம்ம நடத்தணும் திருச்சியில். அந்த மக்களின் மாநாடுக்கு மதியானம் 2 மணி வரைக்குமே அங்கே பக்கத்தில் அந்த ஜேஜே காலேஜ், அதுக்கு பக்கத்தில் உள்ள டீ கடைகள், இது போல் இடங்கள்லாம் நான் பேசும்போது, அங்கே வேலை பார்த்துட்டு வந்தவங்கள்ட்ட பேசும்போது, அங்கே ஒரு கல்லூரி ஒன்று இருந்துச்சு, மகளிர் கல்லூரி, ஃபார்மசி கல்லூரி, என்னமோ ஒரு கல்லூரி ஒன்று இருந்தது அங்கே. அந்த இடங்களில் லைட்டாக என் தங்கச்சியை அழைச்சிட்டு போயிருந்தேன். அப்படி பேச்சு கொடுத்து பேசும்போது பார்த்திங்கன்னா, அண்ணன் சீமான் இந்த இடத்துல இவ்வளோ ஒரு கூட்டத்துக்காக இவ்வளோ ஒரு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறது, நாம் தமிழ் கட்சியில் பண்ணிகிட்டு இருக்கிறது, ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும், கொடி ஊனி இருந்தது. இதெல்லாம் தேவையற்ற செலவு, இங்கெல்லாம் அவ்வளோ கூட்டம்லாம் வரமாட்டாங்க, அதான் அங்கே மெயினில் போட்டாலே வரமாட்டாங்க, இங்கே இவ்வளோ தூரம் கழிச்செல்லாம் யாருங்க வரப்போகிறாங்க, யாருமே வரமாட்டாங்க, அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. இப்படி ஒரு நெகட்டிவான ஒரு இது நிறையாவே இருந்தது. உடனே நான் என்ன செஞ்சேன், ஒரு 2:30-3 மணிக்கு வரைக்குமே நான் அதுக்கப்புறம் அப்போ தான் இது திடலுக்குள்ளே போய் திருப்பி நம்ம யாரையும் பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அதிகமாக அங்கே போய் உள்ளுக்குள்ளே நிற்காமையே, நம்ம துரைமுருகன் இருந்தாங்க, அவரை கூட அவர் என்னை பார்த்தாரன்னு இருந்தாலும் அவர் அந்த பக்கம் சேர் இதெல்லாம் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் இப்படியே போயிட்டு நம்ம திருக்கட்டப்பள்ளி சுரேசன் இருந்தார், அவர்கிட்ட மட்டும் பேசிவிட்டு உடனே என் தங்கச்சியோட குழந்தைய அழைச்சிட்டு போயிட்டேன். அப்போ என் தங்கச்சி வெளில நின்றுட்டு இருந்தாங்க. உடனே இந்த இதை அழைச்சிட்டு நான் உடனே இங்கே அவரோட நம்ம பாலமுரளிவர்மன் அண்ணன் இருக்காங்கல்ல, அவர் ஆரம்ப கட்டத்துலேருந்து நமக்கு பழக்கம். உடனே அண்ணன்ட்ட என்ன சொன்னேன், அண்ணன் பாப்பா வச்சு மட்டும் ஒரு படம் எடுத்துக்கோம்னே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்போ தானே இந்த வளரும் பிள்ளைங்களுக்கு நம்ம இனத்துக்கானவன் யார் அப்படின்றலாம் தெரியும்ல. இல்லாட்டி இந்த டப்பிங் படம் எடுக்கிறவங்களாம் இன்றைக்கி பெரிய ஆளாகிட்டு இருக்கிறான். உண்மையிலே இந்த இனத்துக்காக ஒரு இனமான இயக்குனர் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்க காலத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா, தன்னோட ஆற்றல் மிகப்பெரிய ஆற்றல் பாலமுரளிவர்மன் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு கூட இன்றைக்கி தமிழ் தேசியம் இங்கே எவ்வளோ பேர் இருந்தாலும் கூட அந்த தமிழ் தேசிய கருத்தியலோட அண்ணன் சீமான் கூட அண்ணன் பயணிக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு பல விஷயங்கள் அவருக்கு எப்போவுமே நம்ம தமிழ் தேசியவாதிகளுக்கும் நம்மளோட பிள்ளைகளுக்கும் எப்போதுமே என்ன ஒரு இடையூறாக இருக்கும்னா, இந்த பொருளாதாரத்தில் அடிச்சிருவாங்க. அதுபோல் தான் அண்ணன்களுக்கு மேற்கொண்டு பொருளாதாரத்தில் அடிக்கிற வேலை நிறைய நடக்கும். அதே தானே நம்ம மாநாடுக்கு நடந்தது. அதுபோல் பல வேலைகள் நடக்கும். அப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஒரே ஒரு படத்தை மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். அது கூட நான் அன்றைக்கி இரவு இல்லை, அன்றைக்கி மறுநாள் தான் அதை பதிவு பண்ணேன். ஏன்னா நம்ம போய் அங்கே நிற்கிறோங்கிறது, இப்போ பல பேர் நம்ம அண்ணன் தம்பி அப்படி தான் இருப்போம். அந்த இடத்துல போய் நிற்கிறோங்கிறது அண்ணனை பார்க்குறதுக்கு ஒரு ரசிகர் மனப்பான்மையோட போனோம், போய் பார்த்துக்கிட்டு அண்ணன் கூட நின்றுக்கிட்டு அங்கே போய் இருக்கிறது அது வேறு மாதிரி இருக்கும். இது நம்ம குடும்ப தேவை. இப்போ நம்ம வீட்டில் நம்ம தங்கச்சிக்கு ஒரு திருமணம் வச்சுருக்கிறோம், இல்லை நம்ம ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு ஒரு திருவிழா வச்சுருக்கிறோம்னா நம்ம ஒருத்தவங்களை ஒருத்தவங்க பேசுகிறதுக்கு கூட நேரம் இருக்காது. அப்போ ஒருத்தவங்க ஒரு வேலையை பார்ப்பாங்க. சில பேர் அந்த இடத்துக்குள்ளே இருக்கிற வேலையை பார்ப்பாங்க, சில பேர் வெளியிலேருந்து அழைக்க வேண்டிய வேலையை பார்ப்பாங்க. இப்போ நம்மளாம் என்ன செஞ்சோம்னா, அங்கே வெளியிலேருந்து வரவங்களுக்கு அந்த பாதை நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதே போல் அந்த பதிவுகள் நம்ம போடும்போதும் அங்கே இருக்கிற எல்லா நிகழ்வையும் ஒவ்வொரு நாளும் அழைத்து பேசுகிறது, இது போல் வேலைகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது நான் மட்டும்தானான்னு கேட்டால், இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் என்னென்னா, இது சீமான் கட்சி நடத்துகிற மாநாடு, உடனே சீமான் தான் அழைப்பு கொடுக்கணும், இல்லை அங்கே பொறுப்பாளர்கள் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல், ஒவ்வொரு குழந்தைகளும் சரி, ஒவ்வொரு அந்த உலகத் தமிழர்களும் சரி, ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தவங்களும் சரி,
அவங்க எல்லாருமே இப்போ வந்து சில கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அதனால இது வந்து நாம் தமிழர் வந்து கட்சி இல்லை, ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பம் அப்படிங்கிறது அதில் தான். அப்போ இது போல் நம்ம வந்து செலவு பண்ணி இவ்வளவு இறக்கும்போது எனக்கு சில பேர் கூட கேட்டாங்க, ஊடகவியலாளர்கள் என் நண்பர்கள் வந்து கேட்கும்போது சொன்னாங்க, இன்னும் கூட நீங்கள் எல்இடி வச்சுருக்கலாம் அப்படிங்கும்போது நான் சொன்னேன், இந்த எல்இடிக்கு எங்கள்கிட்டலாம் பணம் இல்லைங்க, வெளியில் வந்து நீங்கள் வந்து சொல்லலாம், அப்படி செய்யலாம் இப்படி செய்யலான்னு. இவ்வளோ கூட்டம் நாங்கள் வந்து அண்ணனுக்கு கொடுக்கறது ஒரு நம்பிக்கை. அண்ணன் எங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கையும் நாங்கள் அவர் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை அவர் வந்து இது வரைக்கும் கெடுக்காமல் சிதைக்காமல் போயிட்டுருக்கிறது தான் எங்களோட வெற்றி பயணமாக போயிட்டுருக்குது. இல்லாட்டி இங்கே வந்து ஒரு 10 பேர் வந்து எம்எல்ஏ, இங்கே வந்து ஒரு 40 பேர்களை வந்து ஒரு 30 பேர் வந்து எம்பி ஆகி அப்படிலாம் போயிட்டு நாங்கள்லாம் இல்லை. ஆனாலும் நாங்கள் வைக்கிறதாங்க இந்த மண்ணில் நடக்குது, நாங்கள் சொல்கிறதாங்க இங்கே நடக்குதுன்னு சொல்லி நம்ம வாதம் பண்ணுறோம். அப்போ 2:30 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் அப்படி இருந்த அந்த ஒரு நிலை அதுக்கப்புறம் மாறிக்கிட்டே வருதுங்க. நான் வந்து 2 நாளாக அதை வந்து முழுசாக சொன்னோம்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ அன்னைக்கு 21ஆந்தேதியே பேசுவோம். அன்னைக்கு வந்து நிகழ்வு ஒரு 2:30 3 மணி அது வரைக்கும் இந்த அந்த ஒரு நேரம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வருது. இது நம்ம ஆரம்பத்துலேருந்து பயணிக்கிற நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு நம்ம உறவுகளுக்கு தெரியும். நம்ம நாகப்பட்டினத்து கூட்டத்திலே அப்படி தான் அந்த இன்றைக்கி வந்து அண்ணன் கல்யாண சுந்தரம் வந்து அதிமுகவில் இருந்தாலும் அன்றைக்கி வந்து இளைஞர் பாசறையில் நம்ம கட்சியில் இருந்தாங்க. அப்போ வந்து அவர் மேடையிலே பதிவு பண்ண வார்த்தை அது. அன்றைக்கெல்லாம் நான் சேர் எடுத்து போட்டுட்டு அங்கே நின்றுட்டு இருந்த சமயம் அது. அப்போது இது நாகப்பட்டினம் கூட்டம் அங்கே வந்து அந்த காவல்துறை அதிகாரி கேட்குறாரு, இத்தனை சேரு போட்டிருக்கீங்க, இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு, இதில் வந்து உட்காரத்துக்கு ஆட்கள் இருக்குமான்னு ஒரு நக்கலான ஒரு இதில் வந்து கேட்டோன்னே இவர் அண்ணன் வந்து அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு வந்துட்டாப்புல கல்யாண சுந்தரம். இன்றைக்கி அதிமுகவில் இருக்கார் பாருங்கள், அவர் பேராசிரியர். அப்போது வந்து அதுக்கப்புறம் நம்ம கூட்டம் ஆரம்பிக்க போகும்போது எங்கேருந்து வருவாங்கன்னே தெரியாது. அந்த ஒரு மாவீரர்கள் மூச்சு காட்டு இந்த கட்சியை வந்து வழி நடத்துதுங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. இல்லாட்டி ஒருத்த மனுஷன் கூப்பிட்றாரு, நான் கூட வந்து நெகட்டிவாகவே தான் நிறைய கேட்பேன். இப்போ நம்மளோட பேட்டியை வந்து இந்த சேனல்லே இதுக்கு இதில் இருக்கும் பாருங்கள், அது வந்து அந்த மாநாட்டு திடலில் வந்து எடுத்த பேட்டி அது. அதில் வந்து யார் என்னன்னு தெரியாத ஆட்கள் அங்கே நின்றுக்கிட்டு கேமரா ஹேண்டில் பண்ண கூட நமக்கு ஆள் கிடையாது. சரின்னு மொபைலில் வந்து எப்படி பிடிக்கணும்னு தெரியாமல் என்னோடய தங்கச்சிட்ட தான் கொடுத்தேன். பாப்பா என் மச்சான் எல்லாருமே வந்திருந்தாங்க, இந்த பிள்ளைக்கு ஓரளவுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன், அதனால் நீ வந்து இதை மட்டும் நீ வந்து இதை எடு, நான் இந்த செய்தி போய் வெளியில் சேரணும், அவ்வளோதானே தவிர வேறு இல்லை பாப்பா, நீ தைரியமாக எடு, நான் வெட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். அதில் பாருங்கள், ஒரு பையன் கர்நாடகாவில் கிளம்பி கர்நாடகா பெங்களூர்லேருந்துலாம் வெளிநாடுகளில் இருந்து மேற்கொண்டு நமக்கு ஆட்கள் வந்திருந்தாங்க மாநாட்டுக்கு. ஆனால் கர்நாடகா பெங்களூர்லேருந்து அந்த பஸ்ஸில் எல்லாருமே வந்திருந்தாங்க. இந்த பையன் வந்து மதுரைக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஊர் சொன்னாப்புல, அதில் இருக்கும், அதை பாருங்கள். அந்த பையன் அந்த ஒரு 7:30 மணி 8 மணி ஆகிடுச்சு உள்ளுக்குள்ளே வாராப்புல. வரும்போது அண்ணே ஒரு 1000 கிலோமீட்டருக்கு அந்தாண்டனே அங்கே இதில் இருந்தேண்ணே, அங்கேருந்து பெங்களூர்லேருந்து வரத்துக்கு வந்து இதாகிடுச்சுண்ணே அப்படின்ட்டு அந்த பையன் வந்து ஒரு பேட்டி கொடுக்கும்போது சரி, இன்னொரு பசங்கள்கிட்ட கேட்குறேன், எப்பா இதை போல் வந்து வேறு ஒரு கட்சி, அந்த கட்சிகள்லாம் வந்து வாட்டர் பாட்டில் தராங்க, அது தரேன் இது தரேன்றான். இப்போ வந்து இங்கே அண்ணன் சீமான் வந்து என்னப்பா கொடுத்தாங்க, ஏன்னா இதுதானேங்க எல்லாமே கேட்டிங்க, அதை வந்து நான் ஒன்று சொல்கிறேன். நான் கேட்டோன்னா அதுக்கு அவங்க சொன்ன பதிலும் அதில் இருக்குது. அது பாருங்கள், இது வந்து எங்கள் கட்சிங்க, நாங்கள் தாங்க வந்து இதை செய்வோமே தவிர நாங்கள் போய் எதுவும் வந்து கொடுப்பாங்கலாம் போய் நிற்கிறதுக்கு நாங்கள் வந்து இதாக இல்லைன்னு சொல்லி அந்த பையன் வந்து பேசுகிற அந்த வீடியோலாம் பார்த்தா, நான் அந்த வீடியோ வந்து தொடர்ந்து வந்து பல தடவை நான் பார்த்துருக்குறேன், நானே பார்த்தேன். சொன்னாங்க இதிலே வந்து யூடியூப்லேயே வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு, அதனால் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு என்னோட அந்த ஒரிஜினல் வீடியோ அழிச்சிட்டேன். அதனால் இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த ஒரு உற்சாகம் இந்த இதெல்லாம் வந்து இருக்கிறத இவங்க வந்து மறைக்கணுங்கிறத பார்க்குறாங்க. சின்ன குழந்தைங்க, ஒரு 6 மாதம் அந்த அளவு தான் இருக்கும் அந்த பாப்பாட்ட நான் கேட்குற கேள்வி, உண்மையிலேயே ஊடகவியலாளர்னால் இப்படி தான் இருக்கணும், நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், என்ன நானே சொல்லிக்க கூடாது. அந்த பொண்ணுகிட்ட கேட்குறேன், ஏம்மா ஒரு மாநாடுக்கு வந்துருக்கிற, இவ்வளோ பேர் குடும்பத்தோடு கிளம்பி வாரீங்க, இவ்வளோ கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கம்மா, இதை வந்து எப்படிம்மா உங்களுக்கு சரி வருமா, இந்த கூட்ட நெரிசல் தான் ஆகிட்டா, கூட்டம் அதிகமாக இருக்குது, கூட்ட நெரிசலில் தான் ஆகிட்டா என்னம்மா செய்வேன் அப்படின்னா, அந்த பாப்பா வந்து சொல்லிட்டு பாருங்கள், இது வந்து எங்கள் கட்சிண்ணே, இந்த கட்சியிலலாம் அப்படிலாம் நடக்காதுண்ணே, அந்த நம்பிக்கை கொண்டு போய் ஏற்படுத்தினான் பாருங்கள், அதான் எங்கள் அண்ணன், அதான் அண்ணன் சீமான். இன்னொருத்தன் சொல்கிறான், எதுக்கு நீங்கள் வந்து வந்தீங்க, ஏன்னா அண்ணன் கூப்பிட்டாரு நாங்கள் வந்தோம். அண்ணன் என்னப்பா கூப்பிட்டாரு, நம்ம என்ன சொல்லணும், அவனை தட்டி கொடுக்கணும்ல, அது இல்லை நான் கேட்டது. அண்ணன் என்ன சொன்னார், எப்போ எல்லாம் வந்து சேர்ந்துருங்கன்னாங்க, உடனே வந்துட்டீங்க எல்லோரும் என்ன அப்படின்னா, உடனே அதுக்கு அந்த பையன் இப்படி ஒவ்வொரு நிகழ்வுமே பார்த்திங்கன்னா அதில் நான் எடுத்த பேட்டிலேயே இவ்வளோது
அதில் ஒரு பையன் வந்து விஜய் ரசிகராக இருப்பாப்புல. அந்த விஜய் ரசிகர் வந்து ஏன் அதுக்குள்ளே நீ வந்த அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவாப்புல, திரைக்கும் தரைக்கும் உள்ள வித்தியாசம் வந்து அண்ணன் சீமான் எவ்வளோ அழகாக பிள்ளைகளை வார்த்துருக்காங்கிறதுக்காக தான் இவ்வளோ நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். எங்கள் அம்மா தான் பொண்ணு வீட்டுக்கு வர்றதுனா கூட வந்து திருச்சியில் தான் இருக்கிறாங்க, அவ்வளோ சீக்கிரம் வர மாட்டாங்க. ஆனால் இதுக்கு வந்து முத நாளே கிளம்பிடுச்சு. நான் அதுக்கு முத நாள் போயிட்டு இங்கே வந்துடுவேன், திருப்பி அதுக்கப்புறம் கிளம்புறது. இது போல தான் நமக்கு ஒரு 2-3 நாளாக இப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்தது. அம்மா கூட ஒரு நாள் கேட்டாங்க, என்னடா ராத்திரி 11:30 மணிக்கு வரேன்னா, திருச்சியிலேருந்து நம்ம அங்கே தங்கச்சிட்டும் போகல, அங்கே போயிட்டு வெளியில் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு வரேன்னா அப்படி தானே ஆகும். அது போல் தான் ஆச்சு. அன்றைக்கி வந்து பேருந்தில் தான் போயிருந்தேன், அன்றைக்கி வந்து இருசக்கர வாகனத்தில் போகல. இது போல் வந்து தன்னை அறியாமல் வந்து உட்கார முடியாதுங்க, ஒரு இடத்துல உட்கார முடியாது. அதே சமயங்களில் நம்ம கட்சி வந்து என்ன செய்கிறோங்கிறத வந்து ஒரு அந்த திறனாய்வு நம்ம பண்ணும்ல, அந்த திறனாய்வு வந்து பண்ணக்கூடிய வேலைகள் நம்ம பார்க்கணும். இதில் வந்து இது போல் வந்து பல ஊர்கள்லேருந்து பல பேர் வந்தாங்க. இதெல்லாம் மறைச்சி அதே வந்து ஒரு 8 மணிக்கு மேலே எல்லாமே வந்து ஊடகங்கள் மேற்கொண்டு மாற்றி போட ஆரம்பிச்சிடுச்சு. இது வந்து சீமானின் வெற்றி இன்னும் எல்லாருமே அன்றைக்கி ஒரு நாள் வந்து ஸ்லைடு கார்டு ஒன்று போட்டாங்க, நியூஸ் கார்டெலாம் போட்டாங்க, சிலதுக்கு வந்து காட்டினாங்க. ஆனால் அதோட செய்தி முடிஞ்சு போச்சு. முடிச்சுட்டு என்ன செய்கிறாங்க, திருப்பி வந்து இந்த எப்போவுமே சொல்லுவாங்களே இந்த பழைய அந்த இது சொல்லக்கூடாது, இருந்தாலும் அந்த பழமொழிக்காக சொல்கிறேன், பழைய குருடி கதவு தொடடையும் வாங்கிங்களா, அதே போல் ஆரம்பிச்சிட்டாங்க. நடிகர் இப்போது பல்லு விளக்கிட்டாரு, நடிகர் வந்து இப்போ தான் தலை சீவுறாரு. இது இவர்களுக்கு தெரியுமா என்னங்கிற தெரில. இவர்கள் பிள்ளைகளுக்காக, இவரோட பொண்டாட்டிகளுக்காக, இவரோட குழந்தையாக்காக, இவரோட மாமன் மச்சான் அவங்களோட குடும்பத்தில் உள்ள பெண்களுக்காக தான் நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று இருக்குது. இந்த ஒரு நம்பகமான கட்சி 5 லட்சம் பேர் கூடியிருக்கிறான். அந்த 5 லட்சம் பேர் கூடுனது எல்லாருக்குமே தெரியும், கலைஞ்சது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எந்தவித நெரிசலும் இல்லை, எந்தவித அந்த கூச்சல் குழப்பங்கள் கிடையாது. ஒரு வாழ்க அந்த வாழ்கன்னு சொல்லிட்டு அந்த கத்துற அந்த எந்தவித கோஷமும் கிடையாது. அப்போ இது போல் ஒரு பிள்ளைகள்கிட்ட வந்து இந்த நாட்டை கொடுத்தோம்னா, இந்த ஆட்சியை கொடுத்தோம்னா, அந்த பிள்ளைகள் எப்படி வழி நடத்துவாங்க அப்படின்னு வந்து ஒருத்தர் நினைக்கிறான்னா, அதுதான் வந்து நேர்மையான ஊடகம். நேர்மையாக வந்து அவங்களோட மன ஓட்டம் தான் நேர்மையாக இருக்குது. ஆனால் அப்படிலாம் இல்லாமல் இவங்க என்ன செய்கிறாங்க, இதை அப்படியே மறைச்சிட்டு வந்து பேசுகிறானுங்க. அதனால நான் முன்னாடியே வந்து ஐயாவோட இது வைரமுத்து ஐயாவோட அந்த கவிதையை நான் சொன்னேன். இந்த பார்ப்பனர்களுக்கு 6 பேருக்கு வந்து சீட்டு கொடுத்துட்டாங்க, இவங்க இதை செஞ்சுட்டாங்க, இவங்க இதை செஞ்சுட்டாங்கன்னா, உண்மையிலேயே உங்களோட நோக்கம் என்ன? இன்னொரு தொலைக்காட்சியில் பார்க்குறேன், ஒரு கல்லூரி மாணவர்களாம் அவங்கள்ட்ட எடுத்துட்டாங்க, சீமான் இன்னும் அரசியல் வந்து உங்களுக்கு எப்படி தோணுது? உடனே அந்த பிள்ளைங்க அது வந்து வேறு மாதிரி, ஏன்னா அவர் உருட்டுவார். அதுன்னா நீங்கள் உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை கொண்டு போய் நீங்கள் வந்து சேர்ப்பீங்க. இதுதான் வந்து நெரட்டிவ் வந்து செட் பண்ணுறது. இதை வந்து இவங்க செட் பண்ணிடுவாங்க, இப்படி செட் பண்ணி கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்குறது. இப்படியெல்லாம் சேர்த்தாலும் கூட அதையெல்லாம் மீறி கூடிய கூட்டம் தான் இது. நாம் தமிழர் கட்சி வந்து சிதைச்சிடலாம் அப்படின்னு நினச்சா வாய்ப்பு இல்லை, முடியாது. இது ஒவ்வொரு நாளும் வளர்ந்து வரும். என்ன சீக்கிரம் இந்த 2026 ஆட்சி அதிகாரம் எங்கள் கையில் வந்துருச்சு அப்படின்னா சீக்கிரம் பொழைச்சிக்கலாம். மிச்சம் எல்லாமே அண்ணன் சொல்கிற மாதிரி தான், மிச்சம் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து மீட்டை கொடுத்துருவோம். ஆனால் இந்த கனிம வளங்கள் இருக்க பாருங்கள், மண் வளம், மலை வளம், காட்டு வளம், கனிம வளம், இது எப்படி நம்ம வந்து காப்பாற்ற முடியும்? மரத்தை கூட நம்ம வந்து வச்சு நட்டுடலாம், மலையை அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, மணலை அள்ளி தின்னுக்கிட்டு இருக்கிறாங்க, அதை நம்ம எப்படி கொண்டு வர முடியும்? அந்த பொண்ணுக்கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இயற்கையை பற்றியே பேசுகிறாரு அப்படின்னு. இங்கே கொரோனா சமயங்களில் எல்லாம் அந்த டப்பாவுக்குள்ளே வந்து காற்றை வச்சு பிடிச்சது நமக்கு தெரியாதா? அந்த பிள்ளைக்கு தெரியாதா? இதை வந்து அந்த ஊடக வேலையில் எடுத்து கேட்டிருக்கணும்ல. இயற்கைன்னா நீ காலைல குடிச்சிட்டு வந்த நீ பால் வந்து எந்த பால்மா குடிச்ச? மாட்டுப்பால் குடிச்சியா, ஆட்டுப்பால் குடிச்சா, இல்லை வேறு என்னமா குடிச்சிருப்ப? கேட்டிருக்கணுமா இல்லையா? கேட்டதானே நம்ம வந்து அந்த ஒரு இது எஜுகேட் பண்ணணும்ல. அதுக்காக தான் நம்ம வந்து ஊடகம் வச்சு நடத்துகிறோம். அப்போ இதெல்லாம் விட்டுட்டு வந்து நமக்கு இந்த 9வது வட்டம் இந்த செயலாளர், இந்த வண்டு முருகன், இந்த சிண்டு முருகன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க ஆடு கொடுப்பாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் அது நடக்காது. இன்னொரு கட்சியில் அங்கேருந்து வருவாங்க, இங்கே மாநகர செயலாளர், இவர்களோட அடி விழுதுகள், இவர்கள் தொண்டர்கள், உங்களை வரவேற்கிறோன்னு சொல்லி கும்பிட்டு ஒரு ஆடு கொடுப்பாங்க, ஒரு விளம்பரம் கொடுப்பாங்க, அதில் இத்தனை கோடி ரூபாய் கிடைக்கும். அதனால் வந்து நம்ம இதெல்லாம் போடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? ஒன்று தெரியணும்ல. இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சியில் வந்து விளம்பரத்துக்காக மட்டுமே கடந்த 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகளில் இந்த 5 ஆண்டு முடிய போது பாருங்கள், இதுக்குள்ளே வந்து செலவு பண்ண தொகை வந்து 225 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை சொல்கிறாங்க. அதே இதை இன்னொரு தடவை சொல்கிறாங்க 150 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து செலவு பண்ணியிருக்காங்கங்கிறாங்க. ஆர்டிஐ தகவல் வந்து 225 கோடி ரூபான்னு சொல்லி ஒரு தடவை படித்தேன். அப்போ இதெல்லாம் வந்து இதில் நடக்காது. நாம் தமிழர் கட்சியில் அதே 225 கோடி ரூபாய் இருந்துச்சுன்னா இந்த கல்வியும் மருத்துவத்தையும், இங்கே அடிப்படையான இந்த சாலை வசதிகளையும், இங்கே வேளாண்மை பொருட்களையும், வேளாண்மைக்கு செய்கிறதுக்கு உண்டான அந்த உலர்கலன்களையும் எவ்வளோ வந்து எந்தெந்த இடத்துல அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறத சரியாக செய்து கொடுத்துரும்.
இதெல்லாம் செய்து கொடுத்துருச்சுனாலே ஒரு குடும்பம் வந்து நீ கடன் ஆகுது அப்படின்னா ஒன்று கல்வி கடன், இன்னொன்று வந்து மருத்துவத்து கடன். இதில் தான் திருமணங்கிறதெல்லாம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் வருது. அப்போ இதை வந்து படிக்கிறதுக்கும் மருத்துவத்துக்கும் வந்து கடன் வாங்காமல் ஒரு தன்னிறைவான ஒரு மக்களாக நம்ம வந்து வாழணும் அப்படின்ற ஒரு முடிவு வந்து நம்ம எடுத்துக்கணுமா இல்லையா? பார்க்குற எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் வந்து சொல்கிறது தான், உங்களுக்கு எந்த சந்தேகம்னாலும் எங்கள்கிட்ட கேளுங்க. அதை விட்டுட்டு வந்து நம்ம இன்றைக்கி ஒரு ஊடகத்தை பார்க்குறோம்னா அந்த ஊடகத்தில் வந்து சம்மந்தமே இல்லை. 0.1% இருக்கிற அந்த அம்மா வந்து நம்ம டிடிவி தினகரனோட சின்னம்மா நம்ம சசிகலா அம்மா வந்து கட்சி ஆரம்பிக்கிறேங்கிறாங்க. அவங்க இன்றைக்கி ஐயா டிடிவி தினகரன் ஐயா இருக்கிறாங்க. இது போல் பல பேர் வந்து தன்னோட ஒரு ஆதாயத்துக்காக அவங்க கட்சி வைக்கிறேன் அப்படிங்கிற சமயங்களில் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் மக்களுக்காக நிற்கிறேன்னு ஒருத்தன் வாராம் பாருங்க, அவரோட கரத்தை வந்து நம்ம வலுப்படுத்தணுமா இல்லையா? அதை வந்து புரிஞ்சுக்கங்க. என் பிள்ளைகளுக்கு எனக்கு நல்லாவே தெரியும், உலகத் தமிழர்கள் எல்லாமே முழுமையாக இருக்கிறான். வாக்கு செலுத்தும் போது நேரம் இங்கே வந்து ஒரு ஓட்டு போகிறது அங்கேருந்து வருவான் வெளிநாடுகளில் இருந்து. அது எனக்கு நல்லாவே தெரியும். அது மேலும் வந்து எனக்கெல்லாம் வந்து ஒரு 2 நாளாக ரொம்ப மகிழ்ச்சியிலே உட்காந்துட்டேன். உடம்புலாம் சரியான வலி இருந்தாலும் சரியான மகிழ்ச்சி. இந்த அளவு மனநிறைவோடு நான் வந்து இவ்வளோ நாட்களில் இருந்திருக்கேனா அப்படின்னா ரொம்ப அதிகமாக இந்த வாட்டி வந்து மனநிறைவோடு இருந்திருக்கிறேன். அங்கே சந்திக்கும்போது சில அண்ணன் தம்பிகள் வந்து உங்களோட வீடியோக்கள் நாங்கள் பார்க்குறோன்னே, இதில் நிறையா வந்து ரொம்ப முக்கியமாக நாம் தமிழர் கட்சிக்காக மட்டுமே தானே நீங்கள் வீடியோ போடுறீங்க அப்படிங்கும்போது தான் எனக்கு வந்து இன்னும் நம்ம வந்து பேசணும், இன்னும் நம்ம வந்து செய்ய வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதும், அதே போல் வந்து தாவேக்காவுக்கு வாக்களிக்கலாம்னு சொல்லியிருந்தவங்க இப்போ ஒரு 10 பேருக்கு மேலே வந்து இல்லைண்ணே நாங்கள் இப்போ வந்து இதுக்கு வாக்கு செலுத்தலான்ட்டு இருக்கோம், விவசாய சின்னத்துக்கே நாங்கள் வந்து வாக்கு செலுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி திருச்சி சேர்ந்த என் மச்சானோட நண்பர்கள் அவங்க சொல்லும்போதெல்லாம் எனக்கு வந்து நான் யாரையும் வலுக்கட்டாயமாக திட்டுறது கிடையாது, வலுக்கட்டாயமாக நீங்கள் எங்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும்னு சொல்கிறதும் கிடையாது. நாங்கள் இப்படி தான் இருக்கிறோம், நான் யாருன்னு காட்டுறோம். இதுக்கே வந்து இந்த அளவு இருக்குங்கும்போது உறுதியாக வந்து 2026 தேர்தல்லையே எல்லாருமே வந்து வாக்கு செலுத்துவீங்க. வாக்கு செலுத்தும் போது விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க, எல்லாருமே வந்து வாக்கு செலுத்துங்க, எல்லாருமே அரசியலுக்கு வாங்க. உறுதியாக நம்ம வெல்வோம், உறுதியாக நம்ம மட்டும்தான் வெல்வோம். இதுக்கு வந்து யாரும் தடையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பல பேர் தடை மாதிரி வரும், ஆனால் மாவீரர்கள் மூச்சு காற்று நமக்கு வரமாக வந்து பாதுகாப்பு அரணாக நிற்கும். யார் எந்த டிவியில் என்ன போட்டான்னா நமக்கான ஊடகம் பல ஊடகம் வந்து இன்றைக்கி பெருகிடுச்சு. மிக சிறப்பாக நம்ம வந்து வெல்லணும். நம்மளோட கருத்துக்களை மட்டும் கொண்டு போய் வெளில சொல்லுங்கள். யார்ட்டையும் வந்து தர்க்கம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. விவசாய சின்னம் ஓட்டுப்பெட்டியில் எத்தனாவது இடத்துல இருந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் முதல்வர் ஆகிறத எவனும் தடுக்கக்கூடாதுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் அடுத்த வேலைகள் முழுவதுமே தேர்தல் வேலைகள் நம்ம வந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.